உயிரே போனா கூட தமிழ்நாட்டு தலையத்தை மாத்த வேண்டிய நாள் வந்தாங்க. இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை. கொடுத்த வாக்கு நான் இதுக்குன்னு கவரமா. நீங்க நினைச்சிருக்கீங்க பிஜேபியில பூனோட போட்டுக்கிட்டு நாமத்தை போட்டு சங்கி இல்ல. ரஜினிகாந்த் தான் தமிழ்நாட்டுடைய ரியல் சங்கி. அவன் தான் சங்கி. மண்டைக்குல மயிர் நாய் பார்த்தா மண்டைக்குல மூளையா இல்ல. மூளை ஒழுகி மூக்கு வழியா ஊத்திருச்சு போல இருக்கு. பேசுறதெல்லாம் சொல்லுவ கண்ணா தெரியும் சொல்றா தெரியும் சொல்லுவேன். தெரியாது சொல்றா தெரியாது சொல்லுவேன். இச்சச்ச கச்சச்ச கச்சச்ச இச்சச்சா. என்னடா தலைவர்னு சொல்லுங்க, ரஜினிகாந்த் சொல்லாதீங்க. அவர் தலைவர்னு சொல்லுங்க. அவங்க ரசிகர்கள் கோவப்படுறாங்க. திமுக முரசொலி படிச்சா திமுக காரங்க துக்களுக்கு படிச்சா பெரிய ஆர்வல. தலைவர் என்னமா பேசுறாரு, என்னடா பேசுறாரு? 70 என்ன அவர் தலைவர் அப்படின்னா 70 வயசுல நடிக்கிறாருங்க. 70 வயசுல நடிக்கிறான்டா. அதான் நடிக்க பிரச்சனையே. ஏன்னா 70 வயசுல நடிக்கிறான். வைரமுத்து சொல்கிறார். வைரமுத்து 60 வயதுல என்ன செய்யணும்னு சொல்றாரு. ஒவ்வொரு வயசா 70 வயசு என்ன செய்யணும் வைரமுத்து சொல்லிக்காரு. சுடுகாடு வரை நடந்து போகும் தெம்பிருக்கும் போதே செத்து போங்க வைரமுத்து. வைரமுத்து உங்க நெருங்கிய நண்பர் தான். வைரமுத்து கேளுங்க. 70 வயசுக்கு மேல இருக்காத மதிப்புங்கிறாரு. 8 மனுஷமால பிரிச்சுக்கோ. எந்த 8 நீங்க இப்ப இருக்க தெரிஞ்சுக்கோங்கிறாரு. 7ஆம் 8ஆம் 8க்கு மேல இருந்தா நிம்மதி இல்லாரு. 8 64 8ஆம் 8க்கு மேல இருந்தா நிம்மதி இல்லைன்னு ஐயா ரஜினிகாந்த் பாருங்க. வைரமுத்து வரிகள்ல நாங்க சொல்றோம். 8ஆம் 8க்கு மேல இனி உங்களுக்கு நாம் நமச்சு பிள்ளைகளா நிம்மதியே கிடையாதுடா. நிம்மதி கிடையாது. வா இங்க ஒரு மானகட்ட நடிகர் ஒருத்தர் இருக்கான். பிளடி ராஸ்கல். அவன் இது இந்தியாவில் எவ்வளவு பேர் வாழணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? டிவியில கேட்டானா இல்லையாமா? டிவியில நீங்க பாத்தீங்கல்ல. இந்தியாவில் எவ்வளவு பேர் வாழணும் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? காங்கிரஸ் கவர்மெண்ட் இது செஞ்சாங்கல்ல. அதுதான் இப்ப ஜனங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அட மானங்கட்டவனே, காங்கிரஸ் ஆட்சியில செஞ்சது எத்தனை பேர் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. நீ எடுக்கிறது தேசிய குடிமக்கள் பதிவேடு. அந்த பொது அறிவு கூட தெரியாம ஒரு 50 வருஷமா தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கான இந்த புறம்போக்கு இவனுக்கு ரசிகரா இருக்கணும். செருப்பு கொண்டு அடிக்குவானா? இந்த 3 விஷயம் தெரியலையா? மாணவர்கள் போராடக்கூடாது. எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா உங்க லைஃப் பாதிக்கப்படும். என் மேல கூட தான் 26 எஃப்ஐஆர் இருக்குது. என் லைஃபா போச்சு. எனக்கு பேரம் பேத்தி இல்லை, குடும்பம் இல்லை. மானங்கெட்டு வாழறதை விட மானத்தை காப்பாத்துறதுக்காக போராடி சாவதே மேல். நீ தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ் பால் குடிச்சு வளர்ந்துருந்தீங்கன்னா உனக்கு இந்த அறிவு இருக்கும். நீ ஒரு புறம்போக்கு, பொழைக்க வந்த புறம்போக்கு. வாயை பொத்திக்கிட்டு பொழைச்சிட்டு ஓடி போயிட்டே இரு. பெரியார பேசுற. பெரியார்னு ஒருத்தர் இந்த நாட்டில் இல்லைன்னு வச்சுக்க. இப்போ உன் பொண்ணுக்கு 2ஆம் கல்யாணம் பண்ணானா இல்லையா? ஒரு பொண்ணுக்கு கேட்குற 2ஆம் கல்யாணம் பண்ணானா இல்லையா?